ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ரைஸ் தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து கருவேப்பிலை வாசனை வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ வந்து 2 உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிற வரையும் விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்தலாம். ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த ரைஸ் கலவா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துருப்போம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் ரைஸோட இந்த மசாலா வந்து கோட் ஆகும். என்னடா பச்சை வாசனைலாம் அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. நம்ம தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் அதிகமாக இதிலேயே வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவைன்னா முட்டையும் சேர்த்திக்கலாம். சுத்தமாக பச்சை வாசனை இருக்காது. கடைசியில் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து மல்லி இலை தூவிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். என்னோடய சேனலில் வர டிஷ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.